ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சித்து ஸ்டஃபி. இந்த வீடியோவில் நாம் வர்க்கலா வரைக்கும் போயிருக்கோம். ட்ரெயினில் தான் போனோம், டஃபி இல்லாமல். ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கலை, என்ன நடக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பிளேஸ் போகலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது கப்பில் பீச். இது வர்க்கலா சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. நம்ம போகிற ரோட்லேயே லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்திருக்க இந்த மான்சூன் டைமில் அலையெல்லாம் செம்ம ஹையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இங்கே இறங்கி குளிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதனால தான் கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இறங்கி குளிக்கிறது முடியுமான்னு தெரியல. நான் சின்ன சின்ன ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு இடமும் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போகிறதுன்னா வெயில் டைமில் போகாதீங்க, இந்த மாதிரி மழை டைமில் போங்க, நல்லாயிருக்கும். என்னடு நான் உன்னை மட்டும் எடுத்துக்கிறா. நல்லா இல்லை. ஸோ இங்கே ஒரு 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா, ரைஸ் நம்ம இப்போ வந்து அஞ்சஞ்சங்கோ ஃபோர்ட்டில் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் இன்றைக்கி இதுதான். அடுத்து வந்து நம்ம ஹார்பர் போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு தான் நம்ம கிளிஃப் பீச்சில் பார்ட்டி பண்ண போகிறோம். லெட்ஸ் என்ஜாய் காய்ஸ். ஸோ நான் கேமராவை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நின்று அங்கே எங்கேன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கே லைட் ஹவுஸ் இருந்துச்சு, அதுக்கும் போயிருக்கலாம். அடுத்த பிளேஸ் என்னென்னா, இது ரேண்டமான பிளேஸ் தான் நம்ம இருந்து பார்க்குறதுக்கு. போகிற வழியெல்லாம் நல்லா இருந்துச்சு. மக்களே, நம்ம வந்து இப்போ அயன் பிரிட்ஜில் இருக்கோம். பார்த்துங்க, வர்க்கலாவில் அயன் பிரிட்ஜு இதுதான். பார்த்துக்குங்க. இங்கே கொஞ்சம் டென்ஸாக தண்ணி ஓடாமல் ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் அதே ரோட்லேயே வந்துட்டு ரொம்ப தூரம் போனோம். ரோட்டில் ஆளே இல்லை. அந்த ரோடு ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதிரி ஓடுது பார்த்தீங்களா, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த மழை பெய்கிற டைமில் அது வேறு ஃபீல். நம்ம பைக் ஓட்டுறவங்களுக்கு நல்லாவே அது ஃபீல் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து பீச்சை பார்த்தோம். ஸோ அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன். வாட் அ பிளேஸ். மக்களே, வர்க்கலாவில் இந்த இடம்லாம் யாருக்குமே தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் தான் முதல் முறையாக வந்திருக்கிறோம். கார்த்தி மண்டையை நவுத்து. இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் பீச். எங்கள் 4 பேரை தவிர வேறு யாருமே கிடையாது. பே பண்ணி அப்படிலாம் இல்லை. நம்ம நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு வண்டியை லாக் பண்ணிட்டு அப்படியே போய்க்கலாம். இந்த மாதிரி பிளேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பீச்சோட ஃபுல் ஃபீல் கிடைக்கும். நான் அந்த கிடைக்கிற ஃபீலில் தான் வந்துட்டு அலையிலேருந்து நண்டுலேருந்து எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே நம்ம கிளிஃபும் வர்க்கலா பீச்சுக்கும் போட்ட ஷூட்டிங் எடுக்கலை. நான் பிக்சர்ஸ் போடுறேன். நான் மோஸ்ட்லி அதை எடுக்கிற ஐடியாலேயே இல்லை. ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு 2 வீடியோவாக போட போகிறேன். ஏன்னா 2வது வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ. அதனால தான் இது இன்ட்ரொடக்ஷன் மாதிரியும், 2வது வீடியோ நமக்கு அழகாக அந்த கயாக்கிங் பண்ணுற வீடியோ
அது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அந்த வீடியோவும் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ 2வது வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் ஃபாலோ மீ, சப்ஸ்கிரைப் மீ, லைக் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், பார்த்துங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேரல் டஃபி. யாரா அது? என் பேரை சொல்லுங்கண்ணா, என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கயாக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஒரு பெரிய வீடியோ தான், நான் அடுத்ததாக போடுறேன். இண்டிவிஜுவல் கயாக்கிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, stay tuned. Sidhu Stuffy. Bye.